இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்சு டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு அரசு நடைமுறை. அதாவது நீட் தேர்வு என்பது ஏதோ இன்னைக்கு புதுசாக வந்ததில்ல. அது ஒரு நீண்ட மிகப்பெரிய போராட்டம். தமிழ்நாடு மக்கள் முழுவதற்கும் தெரியும். நீட் தேர்வு வந்த போதே அதை முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். தலைவர் கலைஞருக்கு பிறகு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு வந்த ஓபிஎஸ் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தான் அந்த நீட் நடைமுறைக்கு வந்தது. அதை எதிர்த்து எங்கள் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனிதா என்ற மாணவி தன்னுடைய இன்னுயிரை ஈந்து அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்த பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீட்டினுடைய கொடூரம் குறித்து தெரிய ஆரம்பித்தது. எனவே அதிலிருந்து இந்த நீட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள் இப்பொழுதும் எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவர் வரை கொடுத்திருக்கின்றார். இது ஒன்றிய அரசை எதிர்த்து நடக்கின்ற போராட்டம். ஒன்றிய அரசை பொறுத்தவரை கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் படித்து விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டத்தில் மாநில அரசில் இதை நேரடியாக இதை நீக்க முடியாது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் என்பது. எனவே இது சட்டம் புரிந்தால்தான், நாட்டு நடைமுறை புரிந்தால்தான், அரசு நடைமுறை புரிந்தால்தான் பேச முடியும். இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்சு டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு அரசு நடைமுறை.